நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டசபை தொகுதிகளில் வரும் 23ஆம் தேதி நடக்கும் சட்டசபை தேர்தலில் பணியாற்றும் 3532 அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தொகுதிகளுக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வந்து சேர்ந்துள்ளன. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் குன்னூர் கூடுதல் ஆட்சியர் சங்கீதா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் லோகநாயகி ஆகியோர் குன்னூரில் இன்று நடந்த தேர்தல் சிறப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்று ஆய்வு நடத்தினர். குறிப்பாக குன்னூர், உதகை, கூடலூர் ஆகிய 3 இடங்களில் நடக்கும் இந்த சிறப்பு பயிற்சி முகாமில் சுமார் 3532 அரசு ஊழியர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். தேர்தல் துவங்குவதற்கு முன்பு உரிய நேரத்தில் அனைவரும் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து சேர வேண்டும். வாக்குப்பதிவு நடந்த பிறகு ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் மொத்த வாக்குகள் சரியாக உள்ளதா என்பதை கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும். இது மட்டுமில்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக சரி செய்வது தொடர்பாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. முதற்கட்டமாக இந்த பயிற்சி நடைபெற்று வருவதாகவும் அடுத்த கட்டமாக விரைவில் பயிற்சி முகாம் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அவங்க PO2 வராங்க. அவங்க கையில் மை வச்சுட்டு அவங்களுக்கு வாட்டர் ஸ்லிப் கொடுக்குறாங்க. வாட்டர் ஸ்லிப் கொண்டு போயிட்டு PO3 கொடுக்குறாங்க. அவங்க வந்து பேலட் அவுட்டிட்டு அவங்க ஓட்டு போட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான் ப்ராசஸ். 17 ரிமார்க்ஸ் காலத்துல வந்து லெஃப்ட் வித்அவுட் voting ஆர் வந்து ரெஃப்யூஸ் டு vote அப்படின்னு போட்டு நம்ம வந்து அதை நிறுத்தோம். ஆனா அவர் மெஷின்ல ஓட்டு போடல. ஓட்ல ஒரு டிஃபரன்ஸ் அப்ப என்ன பண்றது?